வைரஸ்னா என்னன்னு புரிஞ்சுப்போம். மற்ற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கும் வைரஸ்க்கும் இருக்கிற பிரைமரி டிஃப்ரென்ஸை புரிஞ்சுப்போம். ஒரு பாக்டீரியாவையோ இல்லை ஒரு ஃபங்கையோ நம்ம ஈஸியாக ஒரு லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் வைரஸை அப்படி சொல்ல முடியாது. இது லிவிங் ஆர்கானிசம்ன்ற கேட்டகரியிலையும் வராது, நான் லிவிங் ஆர்கானிசம்ன்ற கேட்டகரியிலையும் வராது. அது எப்படி சொல்கிறேன். வைரஸுங்கிறது ஏசெல்லுலர்னு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட செல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. அதால் தன்னை தானே ரீப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியாது. ஒரு லிவிங் ஹோஸ்ட் செல் இருந்தால் மட்டும்தான் வைரஸை தன்னை தானே பெருக்கிக்க முடியும். இந்த லிவிங் ஹோஸ்ட்டுங்கிறது எந்த ஒரு உயிரினமாக வேணாலும் இருக்கலாம். மனுஷங்களாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், செடியாக இருக்கலாம், ஏன் பாக்டீரியா போன்ற மைக்ரோ ஆர்கானிசம்ஸாக கூட இருக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கம்ப்யூட்டரை பாதிக்கக்கூடிய சாஃப்ட்வேரை நம்ம ஏன் வைரஸ்ன்னு சொல்கிறோம்? அதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம இந்த வைரஸுங்கிறது என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு வைரஸ் ஒரு பென்ட்ரைவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பென்ட்ரைவை தனியாக வச்சுட்டிங்கன்னா அதால் ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் அதே ஒரு கம்ப்யூட்டரில் செலுத்தினா மட்டும்தான் அதோட பாதிப்பை நம்மளால் உணர முடியும். அது போல தான் இந்த வைரஸும். இப்போ உங்களுக்கு புரியுதா?